சமையல் இன்னைக்கு வந்துட்டு புதினா புலாவ் பண்ணிட்டு தயிர் வடை பண்ணலாமா? சூப்பராக இருக்கும். சண்டே ஸ்பெஷலா? ஆமாம், சண்டே ஸ்பெஷல். சரி, போன லாஸ்ட் சண்டே போடலை நம்ம. சண்டே ஸ்பெஷல் போடலை. அதனால் இந்த தடவை ஸ்பெஷலாக புதினா புலாவ் தயிர் வடை. ஓகே, சரி. இப்போ புதினா புலாவ் நான் வீடியோ எடுத்துக்கிறேன். என்னென்ன சாமான்கிறத சொல்லிவிடும். வட்டை, ஒரு பூ, ஒரு 4-5 கிராம்பு எடுத்துக்கோங்க. சின்னதாக 2 பே லீஃப் எடுத்துட்டுருக்கேன். சரி. அப்புறம் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், கேரட்டு, பட்டாணி. உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் வந்து வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு. சரி. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். சரி. இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் டீப்பாக. சரி. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் 2 வெங்காயத்தை தனியாக எடுத்து நீட்டை வாக்கில் நறுக்கி நெய்யில் வதக்கிக்கணும். இதை நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால நான் இருக்கிறத அப்படியே போட்டேன். நிறைய போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் திராட்சை. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோ. கொஞ்சம் கீழே பிளாக் டாட்ஸியாக இருக்கிறதுனால அப்படி. மின்ட்டு புலாவுக்கு ரெடி பண்ணிட்டுருலாம். மின்ட்டு கொஞ்சம் அரை கொத்து எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5-6 பச்சை மிளகாய், இதை போட்டு அரைச்சி எடுத்துட்டுலாம் ஃபஸ்ட்டு. சரி. இப்போ பேனில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுன்ட்டு நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது குக்கரில் நீங்கள் டேரெக்டாக பண்ணுறதுன்னா அதிலே போட்டு பண்ணிவிடுங்க. இப்போ கூட நம்ம எவர்சிலர் குக்கரை இதில் வச்சு பண்ணலாம்ல. ஆனால் அது பண்ணலாமா? தீயறது. ஆமாம், சம்டைம்ஸ் எனக்கு இதில் ஃபெயிலியர் ஆகிடுறது. அதனால் நான் அதை அப்படியே ரைஸ் குக்கருக்கு மாற்றின்றேன். அந்த பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். அந்த வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கோங்க. வதங்கிடுது. இப்போ மின்ட்டுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, மின்ட்டு தேங்காய் பச்சை மிளகா. ஆமாம், தேங்காய் பச்சை மிளகா அந்த அப்படியே விட்டுருவோம். கொத்தமல்லி கிடச்சா கூடமா அதையும் பாதி கூட ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் போட்டு அரைச்சா சூப்பராக இருக்கும். இது மட்டும் போடணும், இந்த கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறது. இந்த தடவை கொத்தமல்லி இல்லை, அடுத்த தடவை பண்ணுறதே உனக்கு கொத்தமல்லி நம்ம பார்த்து தொட்டிலேயே வளர்ந்துருக்கு, கொஞ்சம் கிடைக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் வந்து நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் மட்டும் கொஞ்சமாக போடுறேன். இதுக்கு கரம் மசாலாலாம் கிடையாது, இல்லை கொஞ்சோண்டு ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக நல்லா வதக்கிட்டு ரைஸ் குக்கரில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இதுவே நம்ம டேரெக்டாக குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஊர் அடுப்பாக இருந்ததுன்னா அப்படியே அதிலே போட்டு இவ்வளவும் வதக்கி அப்படியே ரைஸை பாட்டிலே பண்ணிடலாம், கலஞ்சி போட்டுடலாம். இப்போ 2 டம்ளர் ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி விட போகிறோம். அதில் ரைஸ் என்னென்னா அந்த எண்ணெயில் பரட்டிக்கணும்ல. ஆமாம், கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பரட்டிக்கணும், அப்போ தான் உதிராங்க. சரி. நான் உப்பு முன்னாடி ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டேன், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நான் தண்ணி வந்து ஆல்ரெடி குடிச்சு வச்சுட்டுருக்கேன். ஸோ 4 டம்ளர் தண்ணியை அதை விட்டுடலாம்.
அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 2 டம்ளர் ரைஸ் போட்டியா? 1க்கு 2 1க்கு 2 தண்ணி ம். நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 2 போட்டால் போருமா? வரப்பாக இருக்காதா? சரியாக இருக்கும். சரியாக இருக்குமா? புதினா ரைஸ் இப்போ ரெடியாக எடுத்து இப்போ நம்ம நெய்யிலையும் கொஞ்சம் எண்ணெயிலையும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா? வெங்காயம், ஆனியன், இது என்ன முந்திரி பருப்பு, திராட்சை, அது எல்லாத்தையும் இப்போ கார்னிஷ்க்கு மேலே போட்டுடலாம். அதையும் போட்டு அவ்வளோதான். இப்போ இதை கலந்து விட்டா எப்படி இருக்கும் தெரியுமா டேஸ்ட்டு? அவ்வளோதான் ஆயிடுத்துமா. இப்போ அடுத்தது தயிர் வடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இருக்கு சூப்பராக இருக்கே. டெம்டிங்காக இருக்கா? ஆமாம், சாப்பிட்லாமா? சூப்பர். தயிர் வடை. இப்போ தயிர் வடை செய்கிறதுக்கு இந்த டம்ளரால் 1 டம்ளர் உளுந்து எடுத்து 2 தடவை களைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இந்த பொடி பொடியாக ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை போட்டு கலந்துட வேண்டியதான். இப்போ வடைக்கு மாவு ரெடி ஆகிடுது. இதுக்கேற்ற உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ தயிர் வடை போட்டுடலாமா? சாரி, தயிர் வடைக்கு வடை போட்டுடலாமா? வடை போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனோனையும் எடுத்துடலாம். என்ன தயிர் வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம்மா, தயிர் நல்லா க்ரீமி தயிர் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு அது நல்லா அப்படி இந்த பதத்துக்கு கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம வடை பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக, இந்த வடையை இந்த வடையை கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் நல்லா அப்படி டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்தால் நம்ம அதில் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக வரும். சூட்டோட அந்த ஹாட் வாட்டரில் போட்டணும். ஆமாம், சூட்டோட அந்த ஹாட் வாட்டரில் போட்டணும். சூடாக தான் போடணும், இந்த மாதிரி கூட போடணும். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நல்லா ஊறுறதுக்காக. சரி. அப்படியே கொஞ்சம் கேரட்டு, புதினா லைட்டாக அப்படி இது பண்ணி போட்டுருக்கேன். கொத்தமல்லி இருந்ததுன்னா நிறைய போட்டுக்கோங்க. பூந்தி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அப்படியே அழகாக தூவி விடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எப்படிமா இருக்குது? சூப்பராக இருக்கே. டெம்டிங்காக இருக்கா? ஆமாம், சாப்பிட்லாமா? சூப்பர். தயிர் வடை இப்படி தனியாக இருந்தால் நம்ம சாப்பிடலாம். நான் போய் தட்டு எடுத்துன்னு வரேன். சரி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு தயிர் வடை. இது வந்து புலாவா? ஆமாம், புதினா புலாவ். நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பசங்களுக்கு நல்லா ஜாலியாக சாப்பிடுவாள். வடையும் நார்மல் வடையும் போட்டிருக்கு கரகரான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன சமையல் இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் புதினா புலாவ் வித்